Hello students, my dear students, and welcome back to my channel. நம்ம சேனலுக்கு புதுசாக வருங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதுவும் படிக்க போகிறதில்ல, பட் படிக்கிறதுக்கு தேவையான சில பல விஷயங்கள் நான் வந்து சொல்லித்தரேன். அதாவது ஒரு அடுத்த பேட்ச் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சரியா? ஸோ இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு இருக்கேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்குயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நான் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கோர்ஸோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம், சரியா? 3 days மேக்ஸ் டிப்ளமா கோர்ஸ், சரியா? டிப்ளமா கோர்ஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன். சர்டிஃபிகேட் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் என்னென்ன சொல்லி தருவேன், எப்படிலாம் இருக்கும், 3 days மேக்ஸ் எப்படி இருக்கும், சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாங்களா? ஸோ அதுக்காக நான் சொல்லித்தரேன், சரியா? ஃபஸ்ட் நம்ம படிக்கிறது 3 days மேக்ஸ் 2021 வருஷம்லாம் படிப்போம். ஸோ 3 days மேக்ஸுங்கிறது வந்து இது வந்து ஆட்டோடெஸ்கோட ஒரு ப்ராடக்ட், சரிங்களா? ஸோ ஆட்டோடெஸ்க்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆட்டோகேடு, ரிவிட்டு, மாயா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்கோட ஒரு ப்ராடக்ட் தான். அந்த வகையில் 3 days மேக்ஸும் ஆட்டோடெஸ்கோட ஒரு ப்ராடக்ட். 3 days மேக்ஸில் என்னென்ன பண்ணலாம் ஆக்சுவலி? ஸோ 3 days மேக்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணலாம். அது என்ன மாடலிங்காக வேணாலும் இருக்கலாம். ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு சைக்கிளாக இருக்கலாம், ஒரு பைக்காக இருக்கலாம், ஏன் நீங்களாக கூட இருக்கலாம். உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் உள்ளாடி கொண்டு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஒரு அட்ராக்டிவான சாஃப்ட்வேர் தான் 3 days மேக்ஸ் அப்படிங்கிறது, சரியா? ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. 2023 கூட ரிலீஸ் பண்ணியாச்சு. லான்ச் பண்ணி நான் 1 மாதம் ஆகுது, 2023 கூட, சரியா? 3 days மேக்ஸில் நான் என்னென்ன சொல்லி தருவேன் ஆக்சுவலி. ஸோ 3 days மேக்ஸ் சொல்லி தருவேன். என்னென்ன சொல்லி தருவேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அனிமேஷன் சொல்லி வராது இதில். இந்த கோர்ஸில் அனிமேஷன் டாபிக் வரவே செய்யாது, சரியா? அந்த அனிமேஷன் டாபிக் வந்து வராது. அனிமேஷனை தவிர வேறு எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக இன்டெப்த்தோடு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் கோர்ஸை முடிச்சுக்கிட்டு போகும்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அங்கே உள்ளவங்க உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுற மாதிரி நிலமை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரவே செய்யாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ப்ராக்டிஸோட வித் மாடலிங்கோட நான் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் நான் உங்களை என்கிட்ட இருந்து அனுப்புவேன், சரியா? ஸோ 3 days மேக்ஸ் படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிசி வேணும், அப்படி இல்லைன்னா ஒரு லேப்டாப் வேணும், ரைட்? ஸோ அதோட கான்ஃபிகரேஷன் மினிமம், படிக்கிறதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் மினிமம் 8 GB வேணும், சரியா? மினிமம் 8 GB வேணும். ஐயோ என்கிட்ட வந்து 2 GB தான் இருக்குது, இல்லை எனக்கு வந்து 4 GB தான் இருக்குது அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் பிசியில் டபுள் ஸ்லாட்டான்னு பாருங்கள், சரியா? டபுள் ஸ்லாட்டான்னு பாருங்கள். டபுள் ஸ்லாட் இப்போ 4 GB போட்டிருக்கீங்க அப்படின்னா டபுள் ஸ்லாட்டாக இருந்தால் ஒரு 4 GB கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து சிங்கிள் ஸ்லாட்டு தான், ஆனால் 4 GB இருக்குது, அதை 8 GB மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மாற்றலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஷோரூமில் கொடுத்து உங்கள் சிஸ்டம் 8 GB கெப்பாசிட்டி உடையாதான் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக 8 GB கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 2 GB தான் இருக்குது ப்ரோ, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வேறு சிஸ்டம் எடுத்துக்கலாம். அதுவும் நீங்கள் வந்து கெப்பாசிட்டியை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் 8 GB RAM வேணும். படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு 8 GB RAM வேணும். அண்ட் ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, சரியா? 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, Windows 10 வேணும், i3 i5 SUSD, ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக வேணும். 16 GB தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக போதும். அதில் ஒர்க்கம் பண்ணலாம், நல்ல அழகான ரெண்டரும் கிடைக்கும் ஓரளவுக்கு. இப்போ 8 GB ஒரு 10 நிமிஷம் எடுத்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் எடுக்குதுன்னு வைங்க. அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் 16 GB. 32 GB சொல்லவே வேண்டாம், சரியா? ஒரு 2 நிமிஷத்தில் ரெண்டர் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை என்கிட்ட 64 GB தான் இருக்குது அப்படின்னா தாராளம் செகண்டில் உங்களுக்கு ரெண்டர் ஆகிடும், நல்லா இருக்கும். பட் 64 GB வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா வேணும், சரியா? ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போதைக்கு தேவை ஒரு 8 GB. அந்த 8 GB ரேமோட ஒரு நல்ல ஒரு ப்ராசஸர் இப்போ புதுசாக எடுக்கணும்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஆகலாம், ஒரு 35 to 40 அந்த அளவுக்கு ஆகும், சரியா? ஸோ ரெடி கேஷாக கொடுத்து எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக ஆகலாம், ஓகேவா? ஃபைன். ஸோ 3 days மேக்ஸில் என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும், அதை யூஸ் பண்ணுற என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டாக? ஸோ அடுத்து என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா 3 days மேக்ஸ் மட்டும்தானே. அப்புறம் இந்த லைட்டிங் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரேன்னு சொல்லுவோம், சரியா? அது என்ன அப்படின்னா வீரே. இதை பார்த்தீங்களா இருக்குது, இதுதான் வீரே. ஸோ வீரேங்கிறது வந்து விஷுவல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இது என்னது, ஐயோ. ஸோ இதில் பாருங்கள், பை 3 days மேக்ஸ்ன்னு இருக்குது. 3 லட்ச ரூபா 3 வருஷத்துக்கு. ஸோ 13,000 ரூபா மந்த்லி. இந்த மாதிரிலாம் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே செய்யாது. நம்ம வந்து
டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு வெப்சைட்டில் இருக்குது, சாஃப்ட்வேரில் இருந்து எல்லாத்தையுமே நானே கொடுத்து நானே இன்ஸ்டால் பண்ணி தந்துடுவேன் உங்களுக்கு. சரியா? ஸோ இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி. பட் யாரும் இந்த மாதிரிலாம் பை பண்ண மாட்டாங்க. பை பண்ணுறவங்க இருக்கலாம் மேபி. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 1,00,000 ரூபா போட்டிருக்காங்க, 1,06,500 ரூபா போட்டிருக்காங்க. பட் அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து வாங்கணும்லாம் கிடையாது. சரியா? ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நல்ல ஒரு ஃபுல் டைம். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்க, கிராக்கட் வெர்ஷன் தான் இது. ஃபுல் டைமாக நான் போட்டிருக்கேன். லைஃப் லாங் இது யூஸ் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி நானும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீரே 5. வீரேனா என்ன அப்படின்னா விஷுவல் ரைஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன மாடல் வேணாலும் பண்ணலாம். நான் ஒரு பாக்ஸை சும்மா எப்படி ட்ரா பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸை கூட ஒரு மாளிகையை மாற்றுற ஒரு கெப்பாசிட்டி இந்த வீரைக்கு தான் இருக்குது. சரியா? மெட்டீரியல் கொடுத்து அழகான லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். ஸோ வீரைங்கிறது வந்து விஷுவல் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க நம்ம. சரி, வீரையோட விஷயம் என்ன அப்படின்னா லைட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க இருக்குது வீரே லைட். இந்த லைட்டோட கிளாரிட்டி தான் நமக்கு வந்து ரெண்டர்லாம் கிடைக்கும். வீரே ஃப்ரேம் பஃபர்னு சொல்லுவோம். சரியா? VFBன்னு சொல்லுவோம். வீரே ஃப்ரேம் பஃபர்னு சொல்லுவோம் சார். ஸோ அதில் தான் நம்ம வந்து ரெண்டர் எடுக்கும்போது இன்னும் ஹை குவாலிட்டி ரேஞ்சில் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த பார்த்தீங்களா, அவங்களே கொடுத்துருக்குறாங்க மாடல்ஸ் எல்லாமே. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வீரேல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடவே நல்லா எடுக்கலாம், சூப்பராக எடுக்கலாம் நம்ம. சரியா? ஸோ ஒவ்வொருத்தங்க டைப்பு தான், அவங்க க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த அளவு நல்லா இருக்குது. ஒரு வின்டர் சீசனை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேட் பார்த்தீங்களா, அந்த சீனில் ஒரு வின்டர் சீசன் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, வீரே 5 தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கொரோனா 6ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, கொரோனா 6 அது என்னங்க, கொரோனாவா அப்போ அப்படின்னா என்ன, கோவிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே செய்யாது. கொரோனாங்கிறது வந்து வீரே 5 சொன்னோம் பார்த்தீங்களா, அதேமாரி இதுவும் வந்து ஒரு 2.5 இன்ச்சு. வீரே 5 ஒரு 2.5 இன்ச்சின் தான், இதுவும் ஒரு 2.5 இன்ச்சின் தான். சரியா? ஸோ இதில் இன்டெப்த்தாக வரும். சரியா? நான் இதுக்கு முன்னாடி டீச் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக் தான் இதில் கவர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வர இதில் எல்லாமே வந்து 2 months டியூரேஷனை போட்டு நான் மொத்தமாக வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். சரியா? ஸோ இது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்யர்மெண்ட்ஸுக்காக தான் நான் சொன்னது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆல் இன் ஆல் A to Z உங்களுக்கு வந்து 3ds Maxல வித்தவுட் அனிமேஷன் எல்லாமே கவர் ஆகிரும். ஒரு இன்டீரியர் டிசைனிங் வரும், எக்ஸ்டீரியர் டிசைனிங் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். ஓகே, 40 நாள் 60 நாளில் ஆகுன்னு சொல்கிறீங்க. ஓகே, டெய்லி எத்தனை மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். சரியா? ஃபுல்லாக இருந்து கிளாஸ் தான் நடக்கும். 2லேருந்து 2.5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும். ஓகே, 2.5 மணி நேரம் கிளாஸு. சரி, இந்த சர்டிஃபிகேட்னு ஏதோ சொன்னீங்களா, சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும் அப்படின்னா NCVTE கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். இங்கே பார்த்தீங்களா, NCVTE டிப்ளமோ இன் அனிமேஷன் 3ds Max வித் வீரே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவேன் நான். இந்த பார்த்தீங்களா NCVTE, உங்கள் ஹால் டிக்கெட் நம்பர்லேருந்து எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ மார்க் ஷீட்டும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மார்க் ஷீட் இப்போ என்கிட்ட இல்லை, மொபைலில் இருந்துச்சு. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. சரி, எல்லா டவுட்டும் கேட்டுக்கிறேன். ஃப்ரீயாக நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 days நான் டெமோ கிளாஸ் கூட எடுக்கிறேன். எனக்கு அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. சரியா? இன்டீரியர் டிசைனிங் வரும், எக்ஸ்டீரியர் டிசைனிங் வரும், 3ds Max, வீரே, கொரோனா 6 இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 50லேருந்து 60 நாள் கிளாஸ் டியூரேஷன் இருக்குது. டெய்லி 2லேருந்து 2.5 மணி நேரம் கிளாஸ் இருக்குது. சரி, அப்போ நாங்கள் எப்போ எத்தனை மணிக்கு அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டைம் இருக்குது. அது உங்கள் விருப்பம். சரியா? நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் நான் டீச் பண்ணுவேன். நீங்கள் வந்து பேட்சாக கூட நான் டீச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பேட்சாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா சேர்ந்து படிக்கலாம். நான் எனக்கு தனியாக தான் படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட நான் வந்து தனியாகவே உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். சரியா? இன்டெப்த்தான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து சொல்லி தருவேன். சரியா? ஓகே, ஃபைனலி ஃபீஸ். இப்போ வந்து ஃபீஸோட ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஃபீஸ் என்ன அப்படின்னா, ஃபீஸ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. என்ன ரெக்யர்மெண்ட்? இப்போ 3ds Max மட்டும் போதும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தனியாக ஃபீஸ் இருக்குது. அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், நெகோஷியபிள் தான். ஓகே, வீரே 5க்கு தனியாக ஃபீஸ் இருக்குது, கொரோனா 6க்கு தனியாக ஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோஷாப் மஸ்ட்டாக தெரியணும். சரியா? ஃபோட்டோஷாப் மஸ்ட்டாக தெரியணும். ஏன்னா நம்ம மேப்பிங்கு, போஸ்ட் ரெண்டர் ப்ரொடெக்ஷன் சொல்லுவோம். நம்ம ரெண்டர் எலமெண்ட் எல்லாம் கொடுத்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் போய் பண்ணுறது இன்னும் பெட்டராக ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட்டை நம்ம கொடுக்குறது. ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சரியா? ஃபோட்டோஷாப் பட் நான் இந்த கோர்ஸில் ஆட் பண்ணலை. ஃபோட்டோஷாப் படிக்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு 20 days 15 days எல்லாம் ஆகலாம். இப்போ டெய்லி நீங்கள் ஒரு 3 மணி நேரம் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 வாரத்தில் முடிச்சு விட்டுருவேன். அது வேறு விஷயம். சரியா? பட் அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை. உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஃபீஸை சொல்ல முடியும். சரியா? ஏன்னா நான் இப்போவே நான் ஏதாச்சும் சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டு இதே ஃபீஸுக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்களே இப்போ இப்படின்னா கேட்டிங்கன்னா நடக்காது. சரியா?
ஸோ ஃபோட்டோஷாப்புக்கு தனியாக இருக்குது, எல்லாம் சேர்த்து ஒரு ஃபீஸ் இருக்குது. ஃபோட்டோஷாப்பு, VRI5, கொரோனா 6 அண்டு 3ds Max, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு ஃபீஸ் இருக்குது. அண்டு எக்ஸ்டீரியருக்கு இன்டீரியர் ஒரு ஃபீஸ் இருக்குது, 3ds Max ஒரு ஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி சில பேர் எனக்கு இன்டீரியர் மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. சில பேர் எனக்கு எக்ஸ்டீரியர் மட்டும்தான் வேணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியண்ட் ஆஃப் ஃபீஸோட இது இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் சொல்லி உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ண வருவேன். உங்கள் ரெக்யர்மெண்ட் என்னென்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா கரெக்டாக அதுபடி நான் வந்து ஃபீஸ் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பேன். சரிங்களா? ஸோ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட்டு, நல்ல ஒரு எஜுகேஷன் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து தாராளமாக சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு வீடியோட டாப்பிக்கோடு வரும். ஓகேவா? பாய்.